verses 22 to 25. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தின் 22வது வசனத்திலிருந்து, துர்மனச்சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயமுள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரமுள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து, சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுவது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் திருவிருந்து ஆராதனையிலே வந்திருக்கிறோம். அந்த திருவிருந்தில் பங்கெடுக்கிறவர்களுக்கு இருக்க வேண்டியதான சில அடிப்படையான தகுதிகள் இங்கே சொல்லப்படுகிறது. 22ஆம் வசனத்தை பாருங்கள். துர்மனச்சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாக. பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டு கடந்த நாட்களிலே ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட போது ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்ன பண்ணணும், அந்த குறிப்பிட்ட நாளிலே ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை என்ன பண்ணணும், வீட்டு நிலைக்கால்களிலும் மரச்சட்டத்திலும் தெளிக்க வேண்டும். அருமையானதிலே சங்கார தூதன் ஒவ்வொரு வீடாக போகும்போது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த வீட்டின் நிலைக்கால்களிலும் மரச்சட்டத்திலும் இரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வீடுகளுக்குள்ளே பிரவேசிக்காமல் அந்த வீடுகளை கடந்து போவான். ஆகவே இந்த கடந்து போவதல் என்கிறதுக்கு பேர் தானது பாஸ் ஓவர். அதைத்தான் பஸ்கா என்று சொல்லி தமிழிலே பார்க்கிறோம். ஆகவே அப்படியாக அப்போ பாருங்க, அன்றைக்கு யாருடைய வீடுகளெல்லாம் இரத்தம் தெளிக்கப்பட்டிருந்ததோ அந்த வீடுகளிலெல்லாம் என்ன பண்ணலை, அழிவு வரல. அந்த வீடுகளிலெல்லாம் சங்கார தூதன் பிரவேசிக்கவில்லை. அருமையானது போல அதைத்தான் இங்கே பார்க்கிறோம். எனது துர்மனச்சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம். என்ன தெளிக்கப்படுதல்? ரத்தம் தெளிக்கப்படுதல். இன்றைக்கு நம்ம பழைய ஏற்பாடை போல என்ன பண்ணுறதில்ல, ஆடுகளை மாடுகளை அடித்து அந்த ரத்தத்தை என்ன பண்ணுறதில்ல, வீட்டு நிலைக்கால்களிலே பூசுகிறது இல்லை. ஏனென்று சொன்னால், அருமையில் நமக்காக பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் நமக்காக அருமையில் அடிக்கப்பட்டிருக்கிறார். அவர் நமக்காக ரத்தம் சிந்தியிருக்கிறார். ஆகவே அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய இருதயத்தில் என்ன பண்ணும், தெளிக்கப்பட வேண்டும். ஆகவே அப்போ திருவிருந்தில் பங்கெடுக்கிறதுக்கு முதலாவது தகுதி, அடிப்படை தகுதி இங்கே என்ன சொல்லப்படுகிறது? அருமையானே, துர்மனச்சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உடையவர்களாய் இருக்க வேண்டும். ஒரு காலத்தில் நம்ம எப்படிப்பட்ட மனச்சாட்சி உடையவர்களாக இருந்தோம்? துர்மனச்சாட்சி உடையவர்களாக இருந்தோம். அருமையாலே பாவம் நிறைந்த, அநியாயம் நிறைந்த, அக்கிரமம் நிறைந்த, அருமையால பொல்லாத அப்படிப்பட்ட மனச்சாட்சியை உடையவர்களாய் நாம் இருந்தோம். சூடுண்ட மனச்சாட்சியை உடையவர்களாக இருந்தோம். அருமையான தேவனுக்குள்ளே, ஆனால் பாருங்க, என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நாம் ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோமோ அன்றைக்கு எப்படி பழைய ஏற்பாட்டிலே ரத்தம், ஆட்டுக்குட்டியின் ரத்தம் வீட்டு நிலைக்கால்களிலே தெளிக்கப்பட்டதோ அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய இருதயமாகிய அருமையாலே வீட்டின் நிலைக்கால்களிலும் மரச்சட்டத்திலும் தெளிக்கப்பட்டு நாம் என்ன பண்ணுறோம், சுத்த மனச்சாட்சியை உடையவர்களாக, அருமையாலே சுத்த இருதயத்தை உடையவர்களாய் நாம் மாறுகிறோம். அதைத்தான் வேதம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி. ஆகவே அப்ப துர்மனச்சாட்சி அருமையானது நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உடையவர்களாக நம்ம எல்லாருமே அருமையானே, நம்முடைய துர்மனச்சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயத்தை உடையவர்கள். ஏனென்றால் நம்ம எல்லாருமே என்ன பண்ணியிருக்கிறோம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அருமையானே, அவருடைய ரத்தத்தினால என்ன பண்ணியிருக்கிறோம், கழுவப்பட்டிருக்கிறோம். அதனால தான் இந்த அதிகாலை நேரத்தில்
அருமையிலே நாம் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கிறோம்? ஆண்டவரை தேடும்படியாய் அமர்ந்திருக்கிறோம். ஆகவே அப்போ முதலாவது அங்கே சொல்லப்படுகிறது, துர்மனச்சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம். ஏன் வந்து உலகத்தாருக்கு அருமையிலே ஆண்டவரை அறியாதவர்கள் சபைக்கு வந்தாலும் ஏன் அவங்களுக்கு நம்ம திருவிருந்து கொடுக்கறது இல்லை? ஏன் வந்து திருவிருந்துக்கு முன்னால் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் தான் திருவிருந்தில் பங்கெடுக்க வேண்டும் என்று சொல்கிறோம்? ஏன் என்று சொன்னால் இங்கே எழுதப்படுகிறது, துர்மனச்சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்கள் தான் அதில் பங்கெடுக்க முடியும். ஆகவே ரட்சிக்கப்பட்டு அருமையானே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டதான அந்த அனுபவத்தை உடைய துர்மனச்சாட்சி நீங்க சுத்திகரிக்கப்பட்டு நல் மனச்சாட்சி உடையவர்களாக இருக்கிறவர்கள் தான் இந்த திருவிருந்தில் என்ன பண்ணணும்? பங்கெடுக்க வேண்டும். அடுத்து அங்கே எழுதப்படுகிறது, சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாக. அருமையானது எப்படி? சுத்த ஜலத்தால் அப்போ முதலாவது மனச்சாட்சி சுத்திகரிக்கப்பட வேண்டும். இரண்டாவது என்னவா? சரீரம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேகர் வந்து பாருங்க, மனச்சாட்சி சுத்திகரிக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க, அதாவது ரட்சிக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க, இயேசு கிறிஸ்துவ ஆண்டவராய் ரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்களாக இருப்பாங்க. ஆனாலும் அருமையான ஏதோ ஒரு காரணத்தினால ஞான ஸ்நானத்தை என்ன பண்ணுவாங்க? தள்ளி போட்டுக்கொண்டே வருவாங்க. அருமையாலே அதுக்கு அவங்க பல காரணங்களை என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க. அருமையானதில் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கட்டும், அல்லது கல்யாணம் ஆகட்டும், அல்லது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என் மனைவியும் ரட்சிக்கப்படட்டும், என் கணவரும் ரட்சிக்கப்படட்டும், என் பிள்ளைங்களும் ரட்சிக்கப்படட்டும் என்று சொல்லி அருமையாலே ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி கொண்டிருப்பாங்க. ஒருவேளை அவைகளெல்லாம் நியாயமான காரணங்களாக இருக்கலாம். ஆனால் அருமையாலே ஞான ஸ்நானம் பெறுவதற்கு இந்த எந்த காரணங்களும் ஒரு தடையாக இருக்கவே கூடாது. அருமையானதிலே அதற்கு பாருங்க, அந்த எத்தியோப்பிய தேசத்து மந்திரி அவன் கேட்கிறான், நான் ஞானஸ்நானம் பெறுவதற்கு என்ன தடை? அருமையாலே அதற்கு வந்து சொல்லப்பட்ட அவனுக்கு பார்த்தீங்கன்னா பிலிப்பு சொன்னதான பதில் என்னன்னு சொன்னார், நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் ஒரு தடையும் இல்லை. ஆகவே அப்போ வந்து நாம் தனிப்பட்ட முறையில் இயேசு கிறிஸ்துவை அவர் தேவனாயிருந்தும் தேவகுமாரனாயிருந்தும் அருமையாலே இந்த உலகத்திலே பாவமில்லாத மனிதனாய் அவதரித்து நம்முடைய பாவங்களை தன்மேலே ஏற்றுக்கொண்டு நமக்காக ரத்தம் சிந்தி மரித்தார், அருமையாலே மூன்றாம் நாளில் உயிரோடு கூட எழுந்தார் என்று சொல்லி நாம் விசுவாசிப்பது ஒன்றுதான் ஞானஸ்நானத்திற்கு அருமையாலே தகுதி. ஆகவே இந்த தகுதி இருந்துச்சுன்னு சொன்னால் மற்ற எதை பற்றி நம்ம என்ன பண்ணக்கூடாது? யோசிக்கவே கூடாது. அருமையாலே ஒருவேளை பாருங்கள், தாமதம் வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்கள் அது என்ன பண்ணிடும்? இப்போ வந்து திடீர்னு ஒருவேளை நாளைக்கே மரணம் வந்துடுதுன்னு வைத்துக்கொள்ளுங்க. அப்போ வந்து ஞானஸ்நானம் பெறாமல் அருமையானதிலே பரலோகத்துக்கு போக முடியுமா? விதிவிலக்காக சிலர் போயிருக்கிறாங்க. இயேசுவோட சிலுவையிலே அறையப்பட்ட அந்த கள்ளனை பார்த்து இயேசு என்ன சொல்றாரு? இன்றைக்கு நீ என்னோட கூட பரதீசில் இருப்பாய்ங்கிறார். ஏன்னா அவனுக்கு வேற வழி கிடையாது. அருமையிலே ஆனால் நமக்கு போதுமான வாய்ப்புகள் இருந்தும் ஞானஸ்நானத்தை தள்ளி போடுவோம் என்று சொன்னால் நாளைக்கு என்ன பண்ணுவோம்? தேவ சமூகத்தில் தலை குனிந்து நிற்க வேண்டியதாக இருக்கும். ஆகவே அடுத்து இங்கே முதலாவது என்னவது? தெளிக்கப்பட்ட இருதயம் உடையவர்களாக. இரண்டாவது சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம். அப்போ என்னது? குளிக்கிறது. அருமையானதில் இங்கே வந்து நம்ம தினந்தோறும் குளிக்கிறோம், நல்ல தண்ணியில் குளிக்கிறோம். அருமையானதில் அதை பற்றி இங்கே சொல்லப்படலை. எல்லாரும் தான் குளிக்கிறாங்க, ஆண்டவர் அறியாதவர்களும் குளிக்கத்தான் செய்கிறாங்க. அதனால அவர்கள் திருவிருந்தில் பங்கெடுக்கிறதுக்கு தகுதி உள்ளவர்கள் ஆயிடுவாங்களா? இல்லை. அருமையாலே இங்கே இது எதை குறிக்குது? சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் என்று சொல்லும்போது அது ஞான ஸ்நானத்தை என்ன பண்ணுது? குறிக்கிறதா இருக்கிறது. ஆகவே முதலாவது மனச்சாட்சி சுத்திகரிக்கப்பட்டவர்களாக, அருமையாலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாக திருவிருந்தில் பங்கெடுக்கணும். இரண்டாவது வந்து பாருங்க, சுத்த ஜலத்தினாலே கழுவப்பட்ட, தண்ணீரினாலே கழுவப்பட்ட. அருமையானதில் ஞானஸ்நானம் பெருமை என்ன பண்ணுறோம்? தண்ணீரில் நம்முடைய ஆத்மா சுத்திகரிக்கப்படுகிறது மாத்திரமல்ல, நம்முடைய சரீரமும் அங்கே சுத்திகரிக்கப்படுகிறது. அருமையான தேவர்களே, ஆகவே அப்போ ஞானஸ்நானம் பெற்ற அனுபவத்தோடு கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதான் பொதுவாக சிலர் என்ன பண்ணுவாங்க? ஞானஸ்நானம் பெறுறது தள்ளி போடுறவங்க ஏதாவது அருமையாலே அங்கங்கே விதி விலக்காய் சொல்லப்பட்ட காரியங்களை குறிப்பாக என்ன பண்ணுவாங்க? அந்த சிலுவையில் தொங்கினதான கல்லனை குறித்து அவன் ஞானஸ்நானம் எடுத்தானா? ஆனால் அவனை பார்த்த ஆண்டவர்
இன்றைக்கு நீ என்னோட கூட பரதீசில் இருப்பாய்னு சொல்லலையா என்று சொல்லுவாங்க. அருமையில உண்மைதான். ஆனால் அவனுக்கு வேற சந்தர்ப்பமே இல்லை. ஏன் என்று சொன்னால் அவன் சிலுவையிலே தொங்கும் போது தான் ஆண்டவரை அறிந்து கொள்கிறான், அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறான். ஆகவே இனி சிலுவையிலிருந்து இறங்கி வந்து ஞானஸ்நானம் பெறுவதற்கான வாய்ப்பு அவனுக்கு இல்லை. அவன் போய் என்னை கொஞ்சம் இறக்கி விடுங்க, நான் ஞானஸ்நானம் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொன்னால் விட்டுருவாங்களா? இல்லை. ஆகவே அப்படி இப்போ ஒருத்தர் படுக்கையாக இருக்கிறாரு, மரணத்தை எதிர்பார்த்துருக்கிறாரு. இப்போ மரணம் வருமோ, நாளைக்கு மரணம். அந்த நேரத்தில் நம்ம அவருக்கு ஆண்டவரை பற்றி சொல்கிறோம். அருமையில அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறார். அருமையானது போல இப்போ அவருக்கு ஞானஸ்நானம் எடுக்க முடியாது. ஆனால் சத்தியத்தை கேட்டுட்டு இறந்து போயிடறான்னு வச்சுக்கொள்ளுங்க. ஒருவேளை அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படலாம். ஆனால் நல்ல ஆரோக்கியத்தோடு கூட இருக்கிறோம், திரும்ப திரும்ப ஞானஸ்நானத்தின் அவசியத்தை, முக்கியத்துவத்தை குறித்து கேள்விப்படுகிறோம். ஆனாலும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு தள்ளி போடுகிறோம் என்று சொன்னால் அருமையானதில் நாம் தேவனுடைய பார்வையில் குற்றவாளிகளாய் காணப்படுவோம். ஆகவே முதலாவது மனச்சாட்சி சுத்திகரிக்கப்பட வேண்டும். இரண்டாவது அருமையிலே கழுவப்பட்ட சரீரத்தோடு கூட, மறுபடியும் சொல்கிறேன், நாம் அன்றாடம் குளிக்கிறோமே, அது அந்த கழுவப்படுதல் அல்ல, எனது ஞான ஸ்நானமாகிய அந்த கழுவப்படுதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அருமையாலே அடுத்து அங்கே சொல்லப்படுது உண்மையுள்ள இருதயத்தோடு கூட. இது அனுதின வாழ்க்கை. ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஞானஸ்நானம் பெற்றுட்டோம், அருமையாலே. ஆனால் அன்றாட வாழ்க்கையில் அருமையானதிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் சமுதாயத்தில் வாழ்கிற அந்த வாழ்க்கையில் எப்படி இருக்கணுமா? உண்மையான இருதயத்தோடு கூட அருமையால இருக்கிறவர்களாக, அதாவது பரிசுத்தமாய் நீதியாய் ஒவ்வொரு நாளும் அருமையால பாவத்தை வெறுத்து, தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் வெறுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவனுக்கு பயந்து வாழ்கிற ஒரு அனுபவம், அதை உடையவர்களாய். ஞானஸ்நானம் நான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், ஆனால் எப்படி வேணாலும் வாழ்வேன், என்ன வேணாலும் பேசுவேன், என்ன வேணாலும் செய்வேன் அருமையானதில் என்று சொன்னால் அது அருமையால பார்த்தீங்கன்னா திருவிருந்துக்கு ஒரு தடையாக இருக்கும். ஆகவே அப்போ ரட்சிக்கப்பட்டாலும் ஞானஸ்நானம் பெற்றாலும் அருமையால அனுதின வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பயந்துனா, தேவனை அறிந்தவன், தேவனுக்கு பயப்படுகிறவன். யோசேப்பு சொன்னான் பாருங்க, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், இப்படிப்பட்ட பொல்லாத காரியத்துக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், உடன்பட மாட்டேன் என்று சொல்லி துன்மார்க்கருடைய ஆலோசனைகளை நடக்காமலும், பாவிகளுடைய வழியில நில்லாமலும், பரியாசக்கார உட்கார்கிற இடத்துல உட்காராமலும் அருமையால இப்படி. ஆகவே எதை விட்டு விலகணுமோ அதெல்லாம் விட்டு விலகி அருமையால பரிசுத்தமாய் ஜீவிக்கிற அனுபவத்தோடு கூட வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டும் பயபக்தி, அருமையாக பயபக்தியாக இருந்துட்டு திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு திருவிருந்தில் நம்ம பங்கெடுப்போம் என்று சொன்னால் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. ஆகவே கழுவப்பட்ட அந்த மனச்சாட்சியோட கூட, அதே போல் அருமையானதில் கழுவப்பட்டதான சரீரத்தோட கூட, அதாவது ரட்சிக்கப்பட்ட அந்த அனுபவம், ஞானஸ்நானம் பெற்ற அந்த அனுபவம், அது மாத்திரமல்ல ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பயந்து அருமையால இருதய சுத்திகரிப்போடு கூட ஒவ்வொரு நாள் ஆண்டவரே உடைய ரத்தத்தினால என்னை கழுவும், என்னை பரிசுத்தமாக்கும், வேதனை உண்டாக்குகிற வழிகள் இடத்துல உண்டோ? இன்னைக்கு காலையிலேருந்து அருமையால சாயந்தரம் வரைக்கும் நான் பேசுகிற வார்த்தைகள், செய்த காரியங்கள், இதில் எல்லாம் நான் எங்கேயாவது உண்மை துக்கப்படுத்தியிருக்கிறேனா என்று சொல்லி அருமையானதில் ஆண்டோடைய சமூகத்தில் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து சுத்திகரித்து கொண்டு, ஆகவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு குறையே இல்லாத 100க்கு 100 பரிசுத்தவான்களாய் நாம் இல்லாமல் இருக்கலாம். அப்படி யாருமே உலகத்தில் இல்லை, குறையே இல்லாத அருமையில பெரிய பெரிய பவுலை எடுத்துக்கொள்ளுங்க, பேதுரு எடுத்துக்கொள்ளுங்க, அவர்களிடத்துலேயும் சில குறைகள் இருக்க தான் செஞ்சது அருமையானதிலே. ஆனாலும் அவங்க என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு நாளும் அருமையில கர்த்தருக்காக வாழணும், கர்த்தருக்கு பயந்து வாழணும். உலகத்தில் தான் வாழ்கிறோம் அருமையானதிலே. ஆனாலும் அருமையில இந்த உலகத்தோடு கூட ஒத்து போகிற ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது என்று சொல்லி அவர்கள் வாழ்ந்த காரணத்தினால்தான் அருமையானதிலே அவர்கள் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள், தேவனுடைய மனிதர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆகவே அடுத்ததாக உண்மையுள்ள இருதயத்தோடும் ஒவ்வொரு நாள் ஆண்டவரே, காலையில் எந்திரிச்ச உடனே ஆண்டவரே இந்த நாள் முழுசும் உமக்கு உண்மையுள்ளவனாய் உண்மையுள்ள இருதயத்தோடு கூட பாவமான எல்லாவற்றையும்
பாவமானது மாத்திரமல்ல, பாவமாய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகி வாழ எனக்கு பலன் தாருங்க, கிருபை தாருங்கள். அதே போல ராத்திரி படுக்க போறதுக்கு முன்னால், ஆண்டவரே இன்றைக்கு எந்த விதத்திலேயாவது வார்த்தைகளினாலே, கண்ணின் பார்வையினாலே, சிந்தனையினாலே, செய்கையினாலே ஏதாவது ஒரு விதத்தில் உம்மை துக்கப்படுத்தி இருக்கிறேனா, என்னை மன்னியும், என்னை கழுவும், சுத்திகரிக்கும் என்று சொல்லி நாம் கேட்போம் என்று சொன்னால், வேதம் என்ன சொல்றது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அருமையானதுல இது ரட்சிக்கப்படும் போது சுத்திகரிக்கப்பட்டோமே, அதை பத்தி சொல்லல. யோவான் யாருக்கு சொல்றாரு? ரட்சிக்கப்பட்டவங்க, ஞானஸ்நானம் பெற்றவர்கள், சபையில் அங்கத்தினர்களாக இருக்கிறவங்களை பார்த்து தான் சொல்றாரு, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் நம்முடைய சிந்தனையில், அருமையில வாயின் வார்த்தைகளில் தவறிவிடக்கூடியதான சோதனைகள் ஒவ்வொரு நாளும் நமக்கு இருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு நாளும் அருமையானதிலே நம்மை சுத்திகரித்து கொண்டு திருவிருந்திலே பங்கெடுக்க வேண்டும். ஆகவே இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராய் இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு மனச்சாட்சி சுத்திகரிக்கப்பட்டவர்களாக, அது மாத்திரமல்ல, அருமையானே ஞான ஸ்நானம் பெற்று சரீர சுத்திகரிப்பை பெற்றவர்களாக, அடுத்து அன்றாடக வாழ்க்கையில் அருமையிலே உண்மையுள்ள இருதயத்தோடு கூட அடுத்து என்ன பண்ணணுமா? விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும். அருமையால் அடுத்து சொல்லப்படுறது விசுவாசம் எப்படி இருக்கணுமா? பூரண நிச்சயத்தோட அருமையானதில் இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். ஆகவே அப்போ பாருங்க, விசுவாசத்தில் நமக்கு என்ன பண்ணும்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சோதனைகள் வரும். 23ஆம் வசனத்தில் பாருங்க, நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறது. அப்போ பாருங்க, இங்கேயும் கூட அந்த விசுவாசம் தான் அருமையானே. அப்போ அந்த விசுவாசத்தை அறிக்கையிட வேண்டும். அதில் என்ன பண்ணும்? உறுதியாய் நிற்க வேண்டும். நம்முடைய விசுவாசத்தை விட்டு நம்மை பிரிப்பதற்கான முயற்சிகளை பிசாசு என்ன பண்ணுவான்? செய்வான். சரீரத்தில் வியாதியை கொண்டு வருவான், அருமையானதில் பண கஷ்டத்தை கொண்டு வருவான், குடும்பத்தில் பிரச்சனையை கொண்டு வருவான். ஏதோ ஒரு விதத்தில் அருமையால நம்முடைய விசுவாசத்தை விட்டு நம்மை பிரிக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் பிசாசன் என்ன பண்ணுறான்? உங்கள் எதிராளியானவன் எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி அருமையிலே கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல சுற்றி திரிகிறான் என்று எழுதியிருக்கிறபடியாக ஒவ்வொரு நாளும் எப்படியாவது விசுவாசத்தை விட்டு நம்ம பிரிச்சிடணும். பிசாசு யோபுவுக்கு சோதனைகளை கொண்டு வந்தடைய நோக்கம் என்ன? விசுவாசத்தை விட்டு என்ன பண்ணும்? பிரிச்சிடணும். அவன் விருதாவாகவா உம்மை சேவிக்கிறான். அருமையால் நீர் பணத்தை கொடுத்துருக்கீங்க, நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்கீங்க, சரீரத்தில் நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கீங்க, ஆகவே உங்கள் மேலே விசுவாசமாக இருக்கிறான். ஆனால் இதெல்லாம் இல்லைன்னு சொன்னால் விசுவாசத்தை விட்டு என்ன பண்ணிடுவான்? விலகிடுவான் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்கிறான். ஆண்டவர் சொன்னார், இல்லை, அவன் விசுவாசத்தில் அருமையால் பார்த்தீங்கன்னா உறுதியாக நிற்கிறவன். பண கஷ்டம் வந்தாலும் உறுதியாக நிற்பான், பிள்ளைங்க எல்லாரும் செத்து போனாலும் விசுவாசத்தில் உறுதியாக நிற்பான், உடம்பெல்லாம் வியாதி வந்தாலும் விசுவாசத்தில் உறுதியாக நிற்பான். நீ வேணா சோதிச்சு பாருங்கிறாரு. அதே போல அருமையால் எல்லா பிள்ளைகளையும் இழந்து போனாலும், எல்லா ஆஸ்திகளையும் சொத்துக்களையும் இழந்து போனாலும், சரீரத்திலிருந்து ஆரோக்கியத்தை எல்லாம் இழந்து போனாலும் அருமையாலே அவன் விசுவாசத்தில் அசையவே இல்லை, உறுதியாக இருந்தான். ஆகவே விசுவாசத்தில் அருமையானே அங்கே சொல்லப்படுகிறபடியாக விசுவாசத்தில் பூரண நிச்சயத்தை நாம் யாரை விசுவாசிக்கிறோம் அருமையான தேவனே என்று அறிந்து ஏதோ ஒரு அருமையானே கண்ணை மூடிக்கிட்டு ஒரு மதத்தை நாம் என்ன பண்ணலை? பின்பற்றவில்லை. அருமையானே யாரோ ஒருவர் சொன்னதற்காக நாம் என்ன பண்ணுறதில்லை? அருமையான தேவனே நாம் ஆண்டவரை பின்பற்றலை. வேதத்தை வாசித்து கேட்டு அருமையானே பூரண நிச்சயமுடையவர்களாய் இதுதான் சத்தியம், இதுதான் இவர்தான் தேவன் என்று சொல்லி முழுமையாக நிச்சயித்து நாம் என்ன பண்ணுறோம்? அருமையானதில் வாழ்கிறோம். அந்த விசுவாசத்தை என்ன பண்ணணுமா? அதை அறிக்கையிடுகிறதிலே அசைவில்லாதபடிக்கு எவ்வளவுதான் அசைக்க முடியாக அருமையாலே நம்முடைய விசுவாசத்தை அசைக்க முடியாக எத்தனை பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் பிசாசு கொண்டு வந்தாலும் பாருங்க, யோபு அவன் சொன்னது சரியா தப்பா என்பது அருமையால விவாதம். பார்த்தீங்கன்னா சில சொல்லுவாங்க அவன் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் அவன் சொல்கிறான் பாருங்க, அவர் என்னை கொன்று போட்டாலும் அருமையாலே ஆண்டவர் கொல்லுகிறவர் அல்ல. ஆனால் அவனுக்குள்ளே இருந்த அந்த அவர் என்னை துண்டு துண்டாக வெட்டி போட்டால் கூட நான் என்ன பண்ணுவேன்? அவர் மேலே நான் விசுவாசமாக இருப்பேன். பார்த்தீங்களா, அதுதான் அசைவில்லாத விசுவாசம்.
அருமையில் அவர் அப்படி செய்வார் என்பதல்ல, ஆனால் அப்படி செஞ்சாலும் அதே போல வந்து பாருங்க அருமையானே பார்த்தீங்கன்னா ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன சொல்றாங்க, அவர் எங்களை என்ன பண்ணுவார், அருமையானதில் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த அக்கினிக்கு அவர் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை அவர் எங்களை தப்புவிக்காமற் போனாலும் எங்க விசுவாசம் என்ன பண்ணாது, அசையாது. எங்க விசுவாசத்தை விட்டு நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், விலக மாட்டோம். அருமையான ஆகவே அப்படிப்பட்ட அந்த ஒரு அர்ப்பணிப்பு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவசியமா இருக்கிறது. ஆகவே அருமையான விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதிலே அசைவில்லாமல் உறுதியாகவும் என்ன பண்ணோம் இருக்க வேணும். எவ்வளவு பிரச்சனைகளை பிசாசு கொண்டு வரட்டும், எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அருமையானதில் ஆண்டவர் மேலேயோ ஆண்டோடைய வசனத்தின் மேலேயோ நமக்கு அவநம்பிக்கை வரவே கூடாது. அடுத்ததாக அருமையான 24வது வசனத்தில் பாருங்க, அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து. ஆகவே என்ன பண்ணணுமா, ஒருத்தர் கவனிக்கணுமா, கவனித்து அருமையான அவர்களை போல நாமும் எப்படி இருக்கணும், அன்பா இருக்க வேண்டும் என்று சொல்லி அருமையானதில். ஆகவே அப்ப பாருங்க, நல்ல பரிசுத்தவான்களை முன்மாதிரியாக வைத்து அவர்கள் எப்படி பாருங்க, நம்முடைய ஆண்டவராய் அன்புக்கு வந்து வேற எந்த ஒரு உதாரணத்தை விட சிறந்த உதாரணம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சத்துருவையும் சிநேகித்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவரை அடித்தவர்கள், முகத்தில் துப்பினவர்கள் எல்லாரையும் அவர் சிநேகித்தார். அவர்களுக்காக ஜெபம் பண்ணார், பிதாவே தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு மன்னியும் என்று. ஆகவே அவ பாருங்க, அப்ப அன்பிற்கு யாரெல்லாம் உதாரணமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்த்து ஒருவரை ஒரு என்னமா கவனிக்க வேண்டும். எதுக்காக, அவங்ககிட்ட என்ன குறை இருக்குது, அவங்கள பற்றி என்ன குறை சொல்லலாம் என்பதற்காக அல்ல. அருமையால அவர்களை போன்ற அன்புள்ளவர்களாய், அதே போல நற்கிரியைகளுக்கு. இப்போ பாருங்க அருமையால மதர் தெரேசா வந்து பார்த்தீங்கன்னா உபதேசத்தின்படி நாம அவங்கள பின்பற்றுதல். அவங்க வந்து யாரு, ஆர்சி. ஆனால் அதே நேரத்தில் நற்கிரியைகள்னு சொன்னா எல்லாரும் என்ன பண்றாங்க, கிறிஸ்தவங்க மாத்திரமல்ல, இந்துக்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் யாரை தான் உதாரணமா, உலகம் முழுசுலையும் நற்கிரியைக்கு யாரை உதாரணமா காண்பிக்கிறாங்க, மதர் தெரேசா, அன்னை தெரேசா என்று சொல்லி. ஆகவே அப்ப வந்து பாருங்க, அன்பிற்கும் நற்கிரியைகளுக்கும் யார் அருமையானலே முன்மாதிரியா இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்த்து அதை அவங்கள பார்த்து என்ன பண்ணும், நாம் ஏவப்படும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்பட வேண்டும். அருமையால அதை பார்த்துட்டு ஐயோ அவங்கள மாதிரி அன்புள்ளவர்களாய் நாமும் இருக்கணும். அருமையால அவர்கள் எப்படி மற்றவங்க செய்கிறதான தீமைகளை சகித்துக் கொள்கிறார்களோ, மன்னிக்கிறாங்களோ, அதே போல நான் என்ன பண்ணோம் இருக்க வேண்டும். அவர்கள் எப்படி நற்கிரியைகள் செய்கிறார்களோ அதே போல நான் என்ன பண்ணோம் நற்கிரியைகள் செய்ய வேண்டும் என்று சொல்லி அருமையானல ஒருவரை ஒருவர் கவனிக்க வேண்டும். ஆண்டோடைய பிள்ளைங்களை நம்ம விட வயசுல அனுபவத்துல மூத்தவங்களை பார்த்து, அருமையான நம்முடைய முன்னோர்களை பார்த்து, வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற பரிசுத்தவான்களை பார்த்து, ஐயோ அவர்கள் எப்படி அன்புள்ளவர்களாக இருந்தார்களோ, அவர்கள் எப்படி நற்கிரியைகளினாலே நிறைந்தவர்களாக இருந்தார்களோ, அதே போல நானும் இருக்க வேண்டும் என்று சொல்லி. அப்போ பாருங்க, முன்மாதிரிகளை, அருமையால நல்ல முன்மாதிரி, மோசமான முன்மாதிரிகளும் வேதத்தில் இருக்கிறாங்க, உலகத்திலே இருக்கிறாங்க. அருமையால அதே நேரத்தில் நல்ல நாம் பின்பற்ற வேண்டிய முன்மாதிரியான மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க, வேதத்தில் நிறையா இருக்கிறாங்க. அதே போல நம்ம அன்றாடம் சந்திக்கிற ஆண்டோடைய பிள்ளைகள்லையும் இருக்கிறாங்க. ஆகவே அவர்களை பார்த்து, அல்லது நம்மை விட அனுபவத்தில் மூத்த விசுவாசிகளை, ஊழியர்களை பார்த்து அவங்கள போல நான் என்ன பண்ணோம், அருமையானே அன்பினாலே நிறைந்தவனாக இருக்கணும், அவர்களை போல நற்கிரிகளினாலே நிறைந்தவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை பார்த்து, அருமையானவர்களே நாம் என்ன பண்ணணும், அவர்களை பின்பற்ற வேண்டும். ஆகவே அப்படியாக அன்பிற்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படியாக ஒருவரை ஒருவர் கவனிக்க வேண்டும். 25ஆம் வசனத்தை பாருங்க. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல்.
அருமையானே, சிலர் பாருங்க, அவங்க இருதயம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது, ஞான ஸ்நானத்தின் மூலமாக அவருடைய சரீரம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது. அருமையானதில் அது மாத்திரமல்ல, பார்த்தீங்கன்னு சொன்னாக்க விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே போல் அன்பு நற்கிரியைகளில் அருமையானே அவங்க என்ன பண்ணுறாங்க, குறைவில்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் இந்த சபை கூடி வருதலின் முக்கியத்துவத்தை அநேகர் என்ன பண்ணுறதில்ல, உணர்கிறது இல்லை. அருமையானே, இன்றைக்கு சபை கூடி வருதலுடைய முக்கியத்துவத்தை நாம் அறிந்திருக்கிற காரணத்தினால தான் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கோம், யோசிச்சு பாருங்க, குழந்தைகளெல்லாம் காலையில் ரெடி பண்ணி கூட்டு 5 மணிக்கெல்லாம் ரெடி பண்ணாதான் என்ன பண்ண முடியும், 6 மணிக்கு இங்கே ஆராதனைக்கு வர முடியும். அருமையானே, ஏன் 4 மணிக்கே எழுந்திருச்சு குளிச்சு அருமையானதில் பிள்ளைங்களை ரெடி பண்ணி எப்படியாவது ஐயோ ஆராதனைக்கு போயிடணுமே உட்கார்ந்துருக்கிறோம்? ஏன் என்று சொன்னால் சபை கூடுதலின் முக்கியத்துவத்தை என்ன பண்ணியிருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். ஆனால் சிலருக்கு என்னன்னா, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன், பரலோகத்துக்கு போயிடுவேன், சபை கூடி வருதல் என்பது அவ்வளவு முக்கியத்துவம் இல்லை என்று சொல்லி என்ன பண்ணுவாங்க, அருமையில ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகிறது என்ன பண்ண மாட்டாங்க, முக்கியப்படுத்த மாட்டாங்க. அல்லது சிலர் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு வாரம் ஒரு சர்ச்சுக்கு போவாங்க, அடுத்த வாரம் இன்னொரு சர்ச்சுக்கு போவாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வார நாட்களில் எங்கேயாவது ஒரு நல்ல கூட்டம் நடக்குது, ஒரு நல்ல ஊழியக்காரர் பேசுகிறாருன்னா போகிறதுல தவறில்லை. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை என்று வரும்போது அருமையாலே நாம் எந்த சபையிலே அங்கத்தினர்களாக இருக்கிறோமோ அங்கே என்ன பண்ணணும், அருமையானதிலே தவறாதபடிக்கு ஆராதனையிலே கலந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். தாவீது சொல்கிறான் பாருங்க, அவனுக்கு இல்லாத வேலையா நமக்கு வந்துருச்சு. ராஜா எவ்வளோ வேலைகள் இருந்திருக்கும், ஆனாலும் சொல்கிறான், 1000 நாளை பார்க்கலும் சமூகத்தில் வருகிற ஒரே நாள் நல்ல நாள், ஆகாமிய கூடாரத்திலே வாசமாயிருப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியிலே நான் காத்திருப்பேன்கிறான். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது, ஐயோ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா சர்ச்சுக்கு போகணுமா அப்படி அவன் யோசிக்கல. அவன் சொல்றான், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மகிழ்ச்சியா இருந்தேன் என்று சொல்றான். உடைய பிரகாரத்தில் ஆனந்தமும் உடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆவே அப்ப பாருங்க, அவனுக்கு உலக பிரகாரமாக கிடைக்கிற அந்த ஆனந்தம் நித்திய பேரின்பம் அருமையான பார்த்தீங்கன்னா அதில் அவன் கவனம் செலுத்தலை. ஒரு ராஜாவா அவன் தன்னை சந்தோஷப்படுத்திக் கொள்வதற்கு எவ்வளோ காரியங்கள் இருக்கும், ஆனால் அது அவனுக்கு சந்தோஷம் இல்லை. அவன் உம்முடைய சமூகத்தில் ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் தான் என்ன இருக்குது, நித்திய பேரின்பமும் இருக்கிறதுன்னு சொல்லி பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்தின் முக்கியத்துவத்தை அவன் அறிந்திருந்ததை பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாருங்க, தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளிலே ஜப ஆலயத்திலே பிரவேசித்து என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு இல்லாத வேலையா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே? ஆனாலும் பாருங்க, ஓய்வு நாளிலே தம்முடைய வழக்கத்தின்படியே என்ன பண்ணாராம், ஜப ஆலயத்திற்கு போனார் என்று பார்க்கிறோம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளை, எந்த ஊரில் இருந்தாரோ அவர் என்ன பண்ணார், கப்பர்நகூமில் இருந்தாலும் சரி, நாசரேத்தில் இருந்தாலும் சரி, எருசலேமில் இருந்தாலும் சரி, அருமையில எந்த ஊரில் இருந்தாரோ அந்த ஊரில் அவர் என்ன பண்ணார், ஓய்வு நாளிலே அருமையிலே அங்கே இருக்கிறதான ஜப ஆலயத்திற்கோ அல்லது பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அங்கே இருந்ததான ஆலயத்திற்கோ அவர் என்ன பண்ணார், போனார். அருமையானதிலே ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 12 வயசுல என்ன பண்ணார், எருசலேம் திருவிழா, எருசலேமில் பண்டிகையின் போது அவர் எங்கே காணப்பட்டார், எல்லாரும் திருவிழாவில் இருந்தாங்க, ஆனால் அவர் எங்கே இருந்தார், ஆலயத்தில் இருந்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே அருமையானே, சபை கூடி வருதலை சிலர் என்ன பண்ணிடுறாங்க, நல்ல பார்த்தீங்கன்னா நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா பைபிள் படிப்பாங்க, ஆனால் ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனைக்கு போகிறதுல மாத்திரம் அவங்களுக்கு என்னது, அதில் விருப்பமே இருக்காது. அருமையில ஞாயிறு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எங்கே போனாலும், இப்போ வெளியூர் சிலர்லாம் வெளியூரில் போய் வேலை செய்கிறாங்க, ஆனால் என்ன பண்ணுறாங்க, சனிக்கிழமை ஆனால் வெள்ளிக்கிழமை ஆன உடனே என்ன பண்ணிடுறாங்க, சனி ஞாயிறு 2 நாள் லீவு, வீட்டுக்கு போகணும், குடும்பத்தோடு கூட இருக்கணும். அதே போல் சபை என்பது ஒரு குடும்பம். அருமையானதில் ஆகவே ஞாயிற்றுக்கிழமையில் என்ன பண்ணுறோம், குடும்பமாக ஒன்று சேர்கிறோம், ஒன்று சேர்ந்து கர்த்தரை என்ன பண்ணுறோம், ஆராதிக்கிறோம், ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்படுகிறோம். ஆகவே அருமையானதிலே சபை கூடி வருதலை
ஏதாவது ஒரு இந்த சபைக்கு தான் போகணும் அந்த சபைக்கு தான் போகணும் என்பது அல்ல. அருமையால நாளைக்கு சூழ்நிலை காரணமாக இப்போ இங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணலாம், வெளியூருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போகலாம். ஆகவே அப்போ எந்த ஊருக்கு போனாலும் முதல்ல என்ன பண்ணும், எங்கே ஒரு நல்ல ஆவிக்குரிய சபை இருக்கிறது என்று சொல்லி அறிந்து கொள்ளும். வெளிநாடுகளுக்கு போனால் கூட அருமையானதில் என்ன பண்ணும், வெளிநாடுகளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சபைகள் அங்கங்கே இருக்காது. பார்த்தீங்கன்னா ஐரோப்பாலெல்லாம் போனீங்கன்னா, அருமையால சுவிஸ் ஜெர்மனிலாம் போனீங்கன்னா ஒரு சபைக்கு போகணும்னு சொன்னாலே என்ன பண்ணும், கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்க 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் போகணும். அப்படி தான் இருக்கும். ஆனாலும் பாருங்கள், அவங்க என்ன பண்ணுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா அருமையில வார நாளில் என்ன வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை ஆனால் என்ன பண்ணுவாங்க, நல்லா சூட்டை மாட்டிக்கிட்டு அருமையானதில் ஆராதனைக்கு பிரயாணம் பண்ணி 1 மணி நேரம் 2 மணி நேரம் காரில் பிரயாணம் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஆராதனைக்கு போவாங்க. அருமையாலே ஆகவே எங்கே இருந்தாலும் அருமையாலே சபை கூடி வருதலை நம்ம என்ன பண்ணோம், முக்கியத்துவப்படுத்த வேண்டும். அதான். ஆனால் சிலர் என்ன பண்ணுறாங்களாம், மற்ற பாருங்கள் ரட்சிக்கப்பட்டுருக்கிறாங்க, ஞானஸ்நானம் எடுத்துருக்குறாங்க, எல்லாம் சரிதான். ஆனால் என்ன பண்ணுறதில்ல, சபை கூடி வருதலை முக்கியப்படுத்துவது இல்லை, அதுக்கு என்ன பண்ணுறதில்ல, முதலிடம் கொடுக்கறதில்ல. அப்படி இராதபடிக்கு என்ன பண்ணணுமா, நாம் சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவது போல நாமும் விட்டுவிட கூடாது. அடுத்து சொல்றார் பாருங்க, ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். புத்தி சொல்றதுன்னா நான் பெரிய அறிவாளி, நீங்களாம் என்னை விட அறிவில் குறைஞ்சவங்க அப்படி இல்லை. இங்கே புத்தி சொல்வது என்பது எக்ஸார்டேஷன் என்ற அந்த அர்த்தத்தில் சொல்லப்படுது. எக்ஸார்டேஷன் என்னது, ஒருத்தர் ஒருத்தர் ஊக்கப்படுத்துதல், ஒருத்தர் ஒருத்தர் உற்சாகப்படுத்துதல், அருமையானதில். ஆகவே சபை கூடி வருவது மாத்திரமல்ல பாருங்க, சபை என்பது ஒரு சினிமா தியேட்டரில், இப்போ சினிமா தியேட்டரில் பாருங்க, கூட்டமாக வந்து உட்காருவாங்க, சினிமா பார்ப்பாங்க, முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்க, அவங்கவுங்க எந்திரிச்சு ஓடிடுவாங்க. அருமையானதில் அவங்க ஒவ்வொருத்தர் பார்த்து கை கொடுத்து எப்படி இருக்கீங்கலாம் விசாரிக்க செய்வாங்க இல்லை, அருமையானதில். ஆகவே அப்போ சபை என்பது அருமையானதில் ஒரு சினிமா தியேட்டரோ அல்லது வந்து பாருங்க ஒரு கிளப்போ கிடையாது. அங்கே வர்றவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கவுங்க காரியத்தை முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் சபை என்பது ஒரு குடும்பம். அருமையால ஒரே ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் ஐக்கியப்படக்கூடிய ஒரு இடம். ஆகவே அப்போ வந்து பாருங்க, இங்கே வந்து ஆராதனை முடிஞ்ச உடனே என்ன பண்ணக்கூடாது, தீப்பிடிச்சு எரிஞ்சா எப்படி ஓடுவோமோ அது மாதிரி ஓடக்கூடாது. அருமையானதுக்குள்ளே மாறாக அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள கை கொடுத்து எப்படி இருக்கீங்க பிரதர், எப்படி இருக்கீங்க சிஸ்டர்னு விசாரிக்கணும். அருமையானதில் யாராவது புதுசாக வந்திருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்கள என்ன பண்ணும், விசாரிக்கணும், எங்கேருந்து வந்திருக்கீங்க, என்ன செய்கிறீங்க, தொடர்ந்து வாங்க என்று சொல்லி அருமையானதில் ஒரு குடும்ப உணர்வை உடையவர்களாக இருக்கணும். மற்றவர்களுக்கு என்ன பண்ணும், அந்த குடும்ப உணர்வை உண்டாக்குகிறவர்களாய் இருக்க வேண்டும். அதான் அங்கே எழுத பிறகு ஒருவரை ஒருவர் என்ன பண்ணுங்க, ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள், நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அருமையானதிலே மறுபடியும் சொல்கிறேன், நான் எனக்கு தான் எல்லாம் தெரியும், நீங்கள் அதை அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க அதை செய்யாதீங்க இதை செய்யுங்க அப்படி புத்தி சொல்கிறதில்ல. அருமையாலே ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துறது, ஊக்கப்படுத்துதல், உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம் பிரதர் என்று சொல்லி அருமையானதில் அப்படியாக மற்றவர்களை உற்சாகப்படுத்துறது. ஒருவேளை கவலையாக இருப்பாங்கன்னு சொன்னால், என்ன பிரதர் எப்படி இருக்குது, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையாக அவங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். ஆகவே இப்படி என்ன பண்ணோம், உற்சாகப்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அருமையானதில் அது மாத்திரமல்ல, பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அங்கே பின்மாற்றத்துடைய அருமையாலே ஆண்டவரை நம்ம பார்த்தபடி பார்த்தீங்கன்னாக்க இருதயத்திலே அருமையாலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்பட்டவர்களாய், ஞானஸ்நானத்திலே சரீரம் சுத்திகரிக்கப்பட்டவர்களாய், அது மாத்திரமல்ல சுத்த இருதயத்தை உடையவர்களாக சபை கூடி வருகிறவர்களாக ஒருவர் உற்சாகப்படுத்துகிறவர்களாய் இருந்து, சிலர் பின்மாறி போகக்கூடியதான ஆண்டவரை விட்டு ஏதோ ஒரு சூழ்நிலையில் அருமையால் ஆண்டவரை விட்டு விலகி போகக்கூடியதான ஒரு ஆபத்தும் இருக்கிறது. அதான் வந்து பாருங்க 26ஆம் வசனத்தில், சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாயிருந்தால், பார்த்தீங்களா உங்களுக்கு அருமையானதில் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க தெளிக்கப்பட்ட இருதயத்தை உடையவர்களாக இருந்து
சுத்திகரிக்கப்பட்ட சரீரத்தை உடையவர்களாக இருந்து அருமையானதிலே சுத்த மனச்சாட்சியோட கூட சுத்த இருதயத்தோட கூட வாழ்ந்து சபை கூடி வந்து அருமையாலே ஒருவேளை பாருங்க மனப்பூர்வமாக பாவம் செய்கிறவர்களாய் இருப்பார்களானால் அருமையானதிலே அவங்களுக்கு என்ன இல்லை, உலகத்தாருக்கு ஆண்டவர் அறியாதவர்களுக்கு அவங்களுக்கு என்ன இருக்கிறது, அருமையானதில் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஏற்கனவே கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு இப்போ தொடர்ந்து அருமையில மனப்பூர்வமாக பாவம் செஞ்சா அவங்களுக்கு வேற வழி. அங்கே எழுதப்படுகிறது, பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பழி இனி இல்லை. ஒரே தரமா இயேசு பலியானாரு. அருமையாலே அவருடைய ரத்தத்தினாலேயே கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட பிறகும் மறுபடியும் அருமையானதுல மனப்பூர்வமா பாவம் செஞ்சா இன்னொரு தடவை இயேசு கிறிஸ்து என்ன பண்ண போதில்லை, நமக்காக சிலுவையிலே அறையப்பட போகிறது இல்லை. அருமையில அங்க எழுதப்பட்டிருக்க அவங்களுக்கு என்ன இல்லை, இனி விமோச்சனமே இல்லை. அருமையானது பாவம் என்று சொல்லும் போது பாருங்க, அங்கே மரணத்திற்கு ஏதுவான பாவம், மரணத்திற்கு ஏதுவில்லாத பாவம் என்று சொல்லி யோவான் 2 பிரித்து சொல்றார். அது மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவம்னு சொன்னா அன்றாட வாழ்க்கையில் சில நேரங்கள் என்ன பண்ணிடுறோம், சில கோவப்படுறோம், மனைவிட்ட சண்டை போட்டுறோம், அருமையானது ஒரு நெருக்கடியில் ஒரு பொய் சொல்லிடுறோம். இதெல்லாம் என்னது, நம்ம மனம் திரும்போது அறிக்கை செய்யும்போது ஆண்டவர் மன்னிக்கிறார். பாருங்க, தாவீது பார்த்தீங்கன்னா பத்சேபாள் கிட்ட விபச்சாரமே செஞ்சிட்டான். ஆனாலும் அவன் மனம் திரும்பின போது ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை கொடுத்தாலும் அவனை மன்னித்து ஏற்றுக்கொண்டார். இதெல்லாம் என்னது, அருமையானதுல பார்த்தீங்கன்னு சொன்னாக்க மரணத்திற்கு ஏதுவில்லாத பாவங்கள். இதனால ஒருத்தன் நரகத்துக்கு போயிட மாட்டான் அருமையானதுல. ஆனா பாவத்தை மறைத்து நியாயப்படுத்தினா நரகத்துக்கு போவான். ஆனா பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விட்டால் இரக்கம் பெறுவான் என்று பார்க்கிறோம். இதெல்லாம் என்னது, மரணத்திற்கு ஏதுவில்லாத பாவங்கள். ஆனால் அருமையானே ஒருவன் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருந்தும் அருமையான தேவனுடைய பிள்ளை பாருங்க, அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு இருந்தும் துணிகரமாய் அவரை மறுதலிக்கிறவனாய் இருந்தால் அருமையான தேவனுடைய மனப்பூர்வமாக அவன் அவரை விட்டு விலகி போகக்கூடிய, பாருங்க மன்னிக்கப்படாத பாவம் மரணத்திற்கு ஏதுவான பாவம் என்னன்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவை மறுதலிப்பது. அருமையாளே 29 வசனத்தை பாருங்க, தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். அப்ப துணிகரமாய் அருமையால ஆண்டவரை அறிந்து அவருடைய அன்பை ருசி பார்த்து ஒருத்தன் மறுதலிக்கிறான்னு சொன்னா அவன் என்ன பண்றான், தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை காலின் கீழே போட்டு மிதிக்கிறான். தன்னை பரிசுத்தம் செய்த அந்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தமாய் எண்ணுகிறான். அருமையிலே அவருடைய கிருபையின் ஆவியை நிந்திக்கிறான். அப்படிப்பட்டவனுக்கு என்ன இல்லை, வேற விமோசனமே கிடையாது. ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் தேவனுடைய அன்பை ருசி பார்த்தும் அருமையிலே அவரை மறுதலிக்கிறவர்கள், அதுதான் மிகப்பெரிய பாவம். ரட்சிக்கப்பட்ட பிறகு அருமையிலே இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி போகிறது இருக்கிறது. மற்ற தவறுகள் செய்தால் அதுக்கான சில தண்டனை கொடுக்கப்பட்டாலும் அருமையிலே அவர்கள் திரும்ப ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். பாருங்க, இளைய குமாரனை குறித்து பார்க்கும்போது அவன் என்ன பண்ணான், தகப்பனுடைய சண்டை போட்டு ஆஸ்தியில தன்னுடைய பங்கை வாங்கி கொண்டு தூர தேசத்திற்கு போய் துன்மார்க்கமாய் செலவு செய்து போட்டான். அருமையில வேசிகளிடத்தில் தன்னுடைய ஆசையை செலவு பண்ணி போட்டான். ஆனாலும் அவனுக்கு புத்தி தெளிந்து, ஐயோ என் தகப்பன் வீட்டில் பூர்த்தியான சாப்பாடு உண்டு, அங்கே வேலைக்காரங்களுக்கு கூட நல்ல சாப்பாடு இருக்குது, நானும் இங்கே பட்டினினாலே சாகுறேனே, ஆகவே என் தகப்பனிடத்தில் போவேன், நான் என்ன பண்ணுவேன், உங்களுடைய பிள்ளை என்று சொல்லுவதற்கு எனக்கு என்ன இல்லை, தகுதி இல்லை, உங்களுடைய வேலைக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்லுவேன் என்று சொல்லி பாருங்க. அவன் திரும்பி வந்தபோது அருமையால தகப்பன் நீ அப்படி பண்ண இப்படி பண்ண, உன்னை வீட்டில் சேர்க்க மாட்டேன் அப்படி சொல்லலை.
பாருங்க, அவன் தூரத்தில் வரும்போதே அருமையான தன்னுடைய மகன் என்று அடையாளம் கண்டுகொண்டு அவன் ஓடி போய் அவனை கட்டிப்பிடித்து முத்தம் செய்து அருமையால் அவனை குளிப்பாட்டி அவனுக்கு புது ஆடைகளை உடுத்தி மோதிரம் போட்டு காலுக்கு செருப்பு போட்டு அருமையால் ஒரு பெரிய விருந்தை ஏற்பாடு செய்து காணாமல் போன என் மகன் திரும்ப வந்தான், ஆகவே இதை கொண்டாடுவோம் என்று சொல்லி அவன் பெரிய விழா ஏற்பாடு செய்தான் என்று பார்க்கிறோம். ஆகவே அருமையானதிலே நம்முடைய ஆண்டவர் மன்னிக்கிறவர், திரும்ப ஏற்றுக்கொள்கிறவர். ஆனால் மன்னிக்கப்பட முடியாத ஒரு பாவம் எதுன்னு சொன்னான், ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்த பிறகு ஆண்டவரை விட்டு விலகி போறது, ஆண்டவரை மறுதலிக்கிறது, பின்மாற்றம். அதுதான் பாவங்களிலே மிகப்பெரிய ஒரு பாவம். ஆகவே அப்படிப்பட்ட பாவத்துக்கு என்ன பண்ணக்கூடாதான், இடம் கொடுக்க கூடாது என்று சொல்லி அருமையானே நாம் பார்க்கிறோம். ஆகவே அந்த வசனம் முதல்ல நம்ம வாசிக்கும் போது அந்த 22வது வசனம் வந்து பாருங்க, அது நிச்சயத்தோடும் சேர கடவோம் என்று முடிகிறது. அருமையாலே அது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் அதுதான் முதல்ல வருது, ட்ரா நியர் டு காட். அருமையானதில் தேவனிடத்தில் என்ன பண்ணணும், கிட்டி சேர வேண்டும். அருமையான ஆகவே ஆண்டவரோடு கூட இன்னும் என்ன பண்ணோம், நெருக்கமாய். அருமையாலே நேற்றைய தினத்தில் பாருங்கள், கணவன் மனைவி புதுசாக கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆன ஆரம்பத்தில் இருக்க அந்த நெருக்கம், ஆரம்பத்தில் ஒருத்தர் புரிந்து கொண்டதை போல என்ன பண்ணும், காலம் போக போக இன்னும் அதிகமான புரிந்து கொள்ளுதல் உண்டாகும், அதிகமான நெருக்கம் உண்டாகும். அதே போல நம்ம ரட்சிக்கப்பட்ட நாளிலே ஆண்டவரோடு கூட எந்த அளவுக்கு அருமையாலே சேர்ந்து இருந்தோமோ, எந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்தோமோ, அதை விட ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணும், ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். அவரை நெருங்குவதில் நாளுக்கு நாள் என்ன பண்ணும், நேற்றைய தினத்தை விட இன்றைய தினத்தில் ஜபத்தில் காத்திருப்பதிலையும் வேதத்தை வாசிக்கிறதுலையும் இன்னும் நெருங்க வேண்டும். அருமையிலே ஆகவே சேர கடவோம், ட்ரா நியர் டு காட் என்று எழுதப்படுகிறது. ஆகவே ஆண்டவரிடத்தில் ஒவ்வொரு நாளும் அவரோட கூட நெருங்கி அருமையிலே ஜீவிக்கிற அந்த அனுபவத்தை வளர்த்து கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ரட்சகா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் யூ லார்ட். தெளிக்கப்பட்ட சுத்த இருதயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்பட்ட சுத்த இருதயம் அல்லது ரட்சிக்கப்பட்ட அந்த அனுபவம் அருமையானவர்களே. அது மாத்திரமல்ல, சுத்த ஜலத்தினாலே கழுவப்பட்ட அந்த சரீரம், ஞான ஸ்நானம் பெற்ற அந்த அனுபவம். அது மாத்திரமல்ல, அருமையானதிலே அன்றாட வாழ்க்கையிலே சுத்த இருதயத்தோடு கூட அவரை பின்பற்றுகிறதான இந்த அனுபவம். இதோடு கூட அருமையானது அவரை நெருங்கி நாம் ஜீவிப்போம் என்று சொன்னால் பாவமான எல்லா காரியங்களையும் அருமையாலை விட்டு விலகி நம்மை ஜாக்கிரதையாய் காத்து கொள்வோம் என்று சொன்னால் அதுதான் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பிரியமான வாழ்க்கைக்கு நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஸ்தோத்திர